Praise the Lord, brother and sister. Welcome to Sunday service. Thank you for joining us today. Please stay with us until in the end of the live service. If you join later, don't worry. Keep watching and don't miss the message. We pray God will bless you, be with you, give you victory, peace and many blessings. Don't miss service. Receive God's blessing. Hallelujah. அன்பு கூறுவேன் பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். சந்தோஷமா பாடுங்க. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெயத்தை தருகிற தேவன், விடுதலை தருகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை தந்தீரே நன்றியா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றியா. என்னை கண்டீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரை எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றியா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றியா. சுகம் தந்தீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்,
அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 இயேசுவா ஆராதனை 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 ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் முழு ஹிருதயத்தோடு முழு பலத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் நமக்குள் நிரப்பி எங்களை பலப்படுத்தி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். தேவ நாமத்தை உயர்த்துகிறோம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தேவன் வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம். தேவனை நம் தேவனை நோக்கி ஆராதிப்போமா? உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவை உம்மை ஆராதிக்கும். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல வேறு தேவன் இல்லப்பா. வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. யார் கைவிட்டால் நீ கைவிடாத தேவன் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம். பாடுவோமா? உற்சாகமாக தேவன் நோக்கி ஆராதிப்போம். தேவ நாமத்தை உயர்த்தி ஆராதிப்போம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் போல யாரும் இல்லை. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போலொரு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போலொரு தேவனில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியான என்னையோ பாவியான என்னையோ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போலொரு தேவனில்லை. நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போலொரு தேவனில்லை. அல்லேலூயா
சேர்த்திடும் சர்வவல்லவர் உம்மை போலொரு தேவனில்லை. சர்வவல்லவர் உம்மை போலொரு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். சர்வவல்லவர் உம்மை போலொரு தேவனில்லை. சர்வவல்லவர் உம்மை போலொரு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தராவின் எண்ணில் அசைவாடிட தாவீது போலே பாடுவே. டெய்லி ராத்திரி இந்த பாடலை பாடுகிறோம். தேவன் நாமத்தை உற்சாகமாக பாடி தேவன் நாமத்தை உயர்த்துவோம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாடல் தான், பாடுவோமா? கர்த்தராவி எண்ணில் அசைவாடிட தாவீது போல பாடுவே. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தராவி எண்ணில் அசைவாடிட தாவீது போல பாடிடுவே. பாடுவோமா? Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. தாவீதை போல் பாடுவே. பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். ஆவியில் அசைவாடி தாவீதை போல் ஆடுவேன். ஆவியில் அசைவாடி தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். ஆவியில் அசைவாடி தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியில் அசைவாடி தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியில் அசைவாடி தாவீதை போல் ஜெபிப்பேன். கர்த்தராவியில் அசைவாடி தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் தாவீதை போல் ஜெபிப்பேன். The Lord is my heart, I will sing David psalm. When the Spirit of the Lord is with my heart, I will sing David psalm. I will sing, I will sing, I will sing David psalm. I will sing, I will sing, I will sing David psalm. When the Spirit of the Lord is with my heart,
Spirit of the Lord is with my heart. I will praise thee with praise. I will praise, I will praise, I will praise thee with praise. I will praise, I will praise, I will praise thee with praise. The Spirit of the Lord is with my heart. I will dance, thee will dance. When the Spirit of the Lord is in my heart, I will dance, thee will dance. I will dance, I will dance, I will dance, thee will dance. Will dance, I will dance, I will dance, thee will dance. When the Spirit of the Lord is in my heart, I will sing, thee will shine. When the Spirit of the Lord is in my heart, I will sing, thee will shine. I will sing, I will sing, I will sing, thee will shine. I will sing, I will sing, I will sing, thee will shine. ஆசீர்வாதீரே ஆவியை போல் பாடுவேன். கர்த்தராவியை ஆசீர்வாதீரே ஆவியை போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன், பாடுவேன், தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவியில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவியில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். தாவீதை போல் ஆடுவேன், 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 தாவீதை போல் ஆடுவேன். ஆவியில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவியில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், தாவீதை போல் துதிப்பேன். The Spirit of the Lord is with my heart. I will praise thee in praise. When the Spirit of the Lord is in my heart, I will praise thee in praise. I will praise, I will praise, I will praise thee in praise. I will praise, I will praise, I will praise thee in praise. I will praise, I will praise, I will praise thee in praise. I will praise, I will praise, I will praise thee in praise. I will praise, I will praise, I will praise thee in praise. I will praise, I will praise, I will praise thee in praise. Amen. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை தேவன். தேவ நாமத்தை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை. தேவ நாமத்தை உயர்த்தி பாடுவோமா? காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஓ ஹல்லேலூயா. உற்சாகமாக சந்தோஷமாக பாடுவோம். ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாலே
உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை அப்பாவுக்கு, ஆராதனை அப்பாவுக்கு. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவகனியே உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவகனியே உமக்கு ஆராதனை, ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை, ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை அப்பாவுக்கு, ஆராதனை அப்பாவுக்கு. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அன்பின் தேவனே உமக்கு ஆராதனை, அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அன்பின் தேவனே உமக்கு ஆராதனை. அதிசயமானவரை ஆராதனை, ஆலோசனை கர்த்தரை ஆராதனை, அதிசயமானவரை ஆராதனை, ஆலோசனை கர்த்தரை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை அப்பாவுக்கு, ஆராதனை அப்பாவுக்கு. சுலை காற்றே உமக்கு ஆராதனை, சுற்றறிக்கும் அக்கினியே ஆராதனை, சுலை காற்றே உமக்கு ஆராதனை, சுற்றறிக்கும் அக்கினியே ஆராதனை, சுகம் தரு வல்லமையே ஆராதனை, சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை, சுகம் தரு வல்லமையே ஆராதனை, சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை அப்பாவுக்கு, 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 ஆராதனை அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அக்கினி முட்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கிறே. ஹல்லேலூயா. Thank you, Jesus. அக்கினி முட்டது. ஹல்லேலூயா. அதிசயம். ஹல்லேலூயா. Thank you, Jesus. அக்கினி முட்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கிறே. ஹல்லேலூயா.
அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி. அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூட்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அதிசய அக்கினி அழைத்துவிடும் அக்கினி அசுத்த நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. அதிசய அக்கினி அழைத்துவிடும் அக்கினி அசுத்த நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. பரிசுத்த ஸ்தலமா தூய அக்கினி சுட்டெரிக்கும் அக்கினி சுட்டெரிக்கும் அக்கினி பரிசுத்த ஸ்தலமா தூய அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி. அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூட்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். வழிநடத்தும் அக்கினி வாழ வைக்கும் அக்கினி போதுமாறும் காட்டுகின்ற புனித அக்கினி. வழிநடத்தும் அக்கினி வாழ வைக்கும் அக்கினி போதுமாறு காட்டுகின்ற புனித அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி விலகாத அக்கினி வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி விலகாத அக்கினி வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூட்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். எலியாம் ஜெபிக்கணும். எலியாம் ஜெபித்தபோது அன்று ஆவியாமல் இறங்கி வந்தாரே. எலியாம் ஜெபித்தபோது அன்று ஆவியானவர் அக்கினியா இறங்கி வந்தான். கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்த ஜனங்கள் மனம் திரும்பினான். கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஆர்ப்பரித்த ஜனங்கள் மனம் திரும்பினான். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி. அனல் கொண்டது என் செய்கையில். அக்கினி மூட்டது அனல் கொண்டது என் செய்கையில். அதிசய அக்கினி அனுப்பிவிடும் அக்கினி அசுத்த நீங்கி அனுப்புகின்ற
அன்பு அக்கினி, அதிசய அக்கினி, அழகிருக்கும் அக்கினி, அசுத்தனிக்கு அனுபவின்ற அன்பு அக்கினி, சுட்டரிக்கும் அக்கினி, சுட்டரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாகும் தூய அக்கினி, சுட்டரிக்கும் அக்கினி, சுட்டரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாகும் தூய அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி, அனல் கொண்டு அக்னி மூட்டது, அனல் கொண்டது செய்கையில், வழிநடத்தும் அக்கினி, வாழ வைக்கும் அக்கினி, போகும் பாடம் மாற்றுகின்ற புனித அக்கினி, வழிநடத்தும் அக்கினி, வாழ வைக்கும் அக்கினி, போகும் பாடம் காட்டுகின்ற புனித அக்கினி, வெளிச்சம் தரும் அக்கினி, விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி, வெளிச்சம் தரும் அக்கினி, விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி, அனல் கொண்டது என்னிடம் ஞானம் செய்கையில், அக்கினி மூட்டது, அனல் கொண்டது என்னிடம் ஞானம் செய்கையில், தீர்க்கதரிசியா ஜெபிக்கும் போது அன்று ஆவியானவர் அக்கினிய இறங்கி வந்தாம், தீர்க்கதரிசியா ஜெபிக்கும் போது அன்று ஆவியானவர் இறங்கி வந்த, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், ஆர்ப்பரித்து ஜனங்கள் மனம் திரும்பினான், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், ஆர்ப்பரித்து ஜனங்கள் அக்கினி, அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி, 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 பரலோக பரிசுத்த அக்கினி, அக்கினி மூட்டது, அனல் கொண்டது என்னிடம் ஞானம் செய்கையில், அக்கினி மூட்டது, அனல் கொண்டது தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னும் நமக்கு அக்கினி வேணும். ஹல்லேலூயா. போதாது இந்த அக்கினி. அபிஷேகநாத அனல் மூட்டும் தேவா ஆறு என்பரே பாடி தேவ அக்கினி இன்னும் பெற்றுக்கொள்வோம். பரலோக அக்கினி நமக்கு இன்னும் வேணும். நமக்கு போதாது. ஹல்லேலூயா. நம்ம நிரம்பணும், அக்கினியால் நிரம்பணும், தேவ பிரசவத்தை நிரம்பணும், தேவ ஆசீர்வாதத்தை நிரம்பணும். ஹல்லேலூயா. ஓ இயேசுவே
தேவன் ஆருயிர் நண்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே நாருமே, அந்நிய பாஷைகள் இன்றே நாருமே. ஆவியில் ஜெபித்து என்மேல் வாருமே, ஆவியில் ஜெபித்து என்மேல் வாருமே. அபிஷேகனாரான் அனல் மூட்டும் தேவன் ஆருயிர் நண்பரே. அபிஷேகனாரான் அனல் மூட்டும் தேவன் ஆருயிர் நண்பரே. ரகசியம் பேசிட கிருபை தாருமே, ரகசியம் பேசிட கிருபை தாருமே. சத்திய ஆவியார் என்மேல் வாருமே, சத்திய ஆவியார் என்மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவன் ஆருயிர் நண்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவன் ஆருயிர் நண்பரே. தேசத்தை கலக்கிட திடனே தாருமே, தேசத்தை கலக்கிட திடனே தாருமே. திறப்பிலே நின்றிடு வேலனாய் வாருமே, திறப்பிலே நின்றிடு வேலனாய் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவன் ஆருயிர் நண்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவன் ஆருயிர் நண்பரே. பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே, பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே. பரிசுத்தமாகிற தினமென்மேல் வாருமே,
நல்லவர். அல்லேலூயா. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்திரும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தோன்றுகிறேன். ஓ இயேசுவே, நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. தேவ சமாதானம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை நிரப்பும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா.
திரும்ப வருவேன் அப்பா. ஆயத்தமாக நான் சேர்ந்திடுவேன், வணங்கிடுவேன். ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் வருகை ஆயத்தமா இருக்கிறீங்களா? தேவனுடைய வருகைக்கு கிட்ட கிட்ட இருக்கிறோம். அழிவு தீவிரமாக வேகமாக வந்து கொண்டு இருக்கிறது, வேகமாக வந்து கொண்டு இருக்கிறது அழிவு. இதுக்கு முன்பாக மறுரூபமாகப்படுகிறது. இந்த எந்த நேரம் நடக்கலாம். ஆயத்தமா இருக்கிறீங்களா? சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. ராப்சர் மறுரூபமாக நேரத்துல பாருங்க, நீங்க எல்லாமே விட்டுறீங்க. ஆனா போன் ராப்சருக்கு தடையா இருக்கு. ராப்சருக்கு மறுரூபமாகிறதுக்கு போன் தடையா இருக்கு. கை செஞ்சு போனுகளை ஓர கட்டுங்க. தேவன் வல்லமுள்ள தேவன். ஒரு போன் நிமித்தமாக கைவிடப்படுறோம். மறுரூபமாக நேரத்துல எல்லாமே ஆயத்தமா இருக்கிறோம். பாடுறோம், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், வேத வாசிக்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஒரு போன் நிமித்தமாக கைவிடப்படுகிறோம். அந்த போன் நிமித்தமாக நாம் கைவிடப்படக்கூடாது. என் தேவன் சம்மதம். ஆண்டவரே, இந்த போன் நிமித்தமாக நான் கைவிடப்படக்கூடாதப்பா. இந்த போனுக்கு நான் அடிமை ஆகக்கூடாது ஆண்டவரே. இந்த போனுக்கு நான் அடிக்ட் ஆகக்கூடாது ஆண்டவரே. இந்த போனால நான் மறுரூபமாகிறது நான் கெடுத்துக்க கூடாதாப்பா. தேவ சமூகத்துல மன்றாடுங்க. ஆண்டவர் ராப்சர் விஷன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் மறுரூபமாகிற ஒரு விஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அழிவு சீக்கிரமா வந்து கொண்டிருக்கிறது, தப்பிக்க முடியாது. இதுக்கு முன்பாக தேவன் எடுத்துக்கொள்ளப்பட ஒவ்வொரு தேவ மனிதர்கள், தேவ மனுஷர்கள் எல்லாரையும் ஆயத்தமா இருக்கிறீங்க. இப்ப கூட ஆயத்தமா இருக்கிறீங்க. ஆனா போன் தடையா இருக்கு. போனு அந்த ஒரு போனாலதான் உன்னால மறுரூபமாக முடியல. நீ எல்லாமே விட்டுற, வீடை விட்டுற, குடும்பத்தை விட்டுற, எல்லாமே விட்டுற. ஆனா போன் ஒன்று பிடித்துக் கொண்டு இருக்கிற. இந்த போன் நிமித்தமாக நீ மறுரூபமாக முடியாது. நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்ப. என் ஜனங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாதாப்பா. என் ஜனங்கள் ஆண்டவரே, இந்த போன் நிமித்தமாக கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாதாப்பா. என் தேவன் ரட்சிப்பீராக, ரட்சிப்பீராக, ரட்சிப்பீராக. இந்த போன் தடையா இருக்குனாக்கா இந்த போனை ஓர கட்டுறேன். எனக்கு நீங்க தான் வேணாம்ப்பா. எனக்கு நீங்க தான் வேணாம் ஆண்டவரே. நீங்க தான் வேணாம் ஆண்டவரே.
ரட்சிப்பீராக. எங்களை மன்னியம் ஆண்டவரே, எங்களை மன்னியம் அப்பா, எங்களை மன்னியம் ஆண்டவரே, ரத்தத்தால கழுவும் ஆண்டவரே. என் ஜனங்களை மன்னிப்பீராக, என் ஜனங்களை மன்னிப்பீராக அப்பா. என் தேவனப்பா என் ஜனங்களை மன்னிப்பாப்பா. அப்பா மறுரூபம் ஆகும் போது ஆண்டவரே என் ஜனங்களை யாரும் கைவிடப்படக்கூடாதப்பா. என் தேவன் இத்தினால் பாடின பாடல் இத்தனாலும் ஆராதித்தது, இத்தனால் ஆண்டவரே உபவாசம் இருந்தது அப்பா. வீணாக போகக்கூடாது ஆண்டவர், இந்த போனுக்காக வீணாக போகக்கூடாதப்பா. நாங்கள் மன திரும்புகிறோம் ஆண்டவரே. என் ஜனங்களை மன திரும்புவாங்கப்பா. என் ஜனங்களை மன்னிப்பீராக, என் ஜனங்களை மன்னிப்பீராக, என் ஜனங்களை மன்னிப்பீராக, என் ஜனங்களை மன்னிப்பீராகப்பா. மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த வருகைக்கு மறுரூபமாக ஆண்டவரே அப்பா நீங்க செய்வீங்க ஆண்டவரே. கைவிட மாட்டீங்க ஆண்டவரே அப்பா. கைவிடப்படுற நிலைமை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு அப்பா. ஜனங்கள் கைவிடப்படுறது வேதனையா இருக்கு. கைவிடப்படக்கூடாது அப்பா. இது நிரந்தரம் இல்ல ஆண்டவரே, நீங்க தான் நிரந்தரப்பா. இந்த அழிவில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை. இந்த சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அப்பா கைவிடப்படக்கூடாது அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க எல்லாம் எடுத்துக்கொள்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்கிறீங்க. உங்க பிள்ளைகள் மேல அன்பு, என் பிள்ளைகள் எங்குமே கைவிடப்படக்கூடாது என்று எவ்வளவு நேசிக்கும். அதனால இந்த செய்தியை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, அதனால இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறீங்க. அன்புக்கு நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நாங்கள் மன திரும்புகிறோம் ஆண்டவரே, மன திரும்புகிறோம் அப்பா. என் ஜனங்கள் மன திரும்புவாங்க ஆண்டவரே. ஜனங்களை நேசிக்கிறீங்க, அதுக்கு ஆமுக்கு நன்றி செலுத்துறோம் நன்றி அப்பா. கருத்து இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். தேவன் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க நான் சொல்றேன் பாருங்க, இந்த தரிசனம் வந்து பயங்கரமா இருந்தது. நீ காலையில் ஆண்டர் காமிச்சிருந்து ராப்சர் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எப்படின்னாக்கா நான் சொல்றேன் பாருங்க, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறோம், எல்லாம் ஆயத்தமா இருக்கிறோம். என்ன இப்போ என்ன எடுத்துக்கொள்ளப்படும் போது இப்போ மறுரூபம் ஆகணும். அது நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னாக்கா போயிட்டு வர்ற போல பேக்கில் சுமந்து கொண்டு ஃபோனை சுமந்து கொண்டு இருக்கும்போது அது போக முடியாமல் தடைப்படுது. அது பிறகு என்ன நடக்குதுனாக்கா தண்ணி வேகமாக அடிச்சுட்டு வருது. அது ஜனங்கள்லாம் அப்படியே அதில் அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்த பிரிட்ஜு கீழே ஓடுது தண்ணி. அந்த தண்ணியில் ஜனங்க ஓடுறாங்க, பிரிட்ஜு மேலே நிற்கிறோம், காப்பாற்ற முடியல அந்த ஜனங்களை. அவ்வளோ ஸ்பீடாக தண்ணி அடிச்சுட்டு போகுது வேகமாக. இது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா ஆண்டவர் நம்ம அன்பு வைத்திருக்கிறார். இந்த அழிவுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும்படியாக இந்த மறுரூபம் ராப்சர் வச்சிருக்கிறார் ஆண்டவர். இந்த ராப்சர் தான் எந்த நேரத்தில் நடக்கலாம், இன்றைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கூட நடக்கலாம், எப்போனா நடக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் ராப்சர் தான் இனிமேல்ட்டு. ஏன்னா ஆண்டவர் அன்பு. இத்தனை நாள் உபவாசத்தோடு இருந்தியே, இத்தனை நாள் ஜெபித்தியே, இத்தனை நாள் சபைக்குன்னு போனியே, இத்தனை நாள் இயேசுவின் இருந்தியே, நீ கைவிடப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த தரிசனம் ஆண்டு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ராப்சருக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபக்கு அது பேர் இருக்க அழிவு, கொடுமை, துன்பம், வேதனை பயங்கரமாக இருக்கும். அந்த வேதனைக்கு நீ நான் ஆளாகக்கூடாது. ஏன் இந்த ஒரு ஃபோன்னால போக முடியல. எல்லாமே ஆயத்தமாயிடுச்சு, ப்ரிப்பேர் ஆயிடுச்சு, ஹெலிகாப்டர் கூட வந்துச்சு, டேக் ஆஃப் ஆகணும்.
ஃபோன், பேகு கைவிடப்படுறோம். அது பிறகு அழிவு பயங்கரமாக இருக்குது. அது பிறகு ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் சம்மதம் இருந்தாலும் அந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு அது பிறகு வரணும் தேவ சமூகத்துக்கு. அப்படி வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை கொடுமைகள்லாம் வானம் தப்பிக்கப்படணும், மறுரூபமாகணும்னு ஆசைப்படுறீங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபோனை வச்சுக்கோங்க, ஃபோனை விடாதீங்க, பார்த்துனே இருங்க, கொடுமைக்கு ஆளாகுங்க. அதான் செய்தி. ஃபோனை விடுங்க, ஓரம் கட்டுங்க, ராப்சருக்கு ஆயத்தமாங்க. ஹல்லேலூயா. 2ல் 1 உங்கள் கையில் தான் இருக்கு. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஓகே, இதுக்கு இன்னும் தேவனோட வார்த்தை நம்ம பார்க்கலாம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன். ஓகே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. Christ gives me strength. கிறிஸ்துவே என் பலன், கிறிஸ்துவே ನನ್ನ சக்தி. ஹல்லேலூயா. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ನನ್ನ ಬಲಪಡಿಸುವಂತ ಕೊಡುವ ಎಲ್ಲಕ್ಕೂ ಶಕ್ತನಾಗಿದ್ದೀನಿ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. I can do all things through Christ who strengthens me. ஹல்லேலூயா. பாடு நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிற எல்லாவற்றையும் செய்ய. இந்த பலன் சாதாரணமாக பலன் கிடையாதுங்க. நம்ம சும்மா ஏதோ கை காலெல்லாம் நல்லா இருக்க வேலை செஞ்சோம் அந்த பலன் கிடையாது. இதுக்கு மேலாக பலன். அந்த பலன் நமக்கு வேணும், உன்னத பலன். ஹல்லேலூயா. தேவன் பலன் படுத்தி நடத்துகிற தேவன். நம்முடைய சொந்த பலத்தினால் அல்ல, கிறிஸ்துவ பலத்தினாலே நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் கிறிஸ்துவை நம்பும்போது அவர் நம்மை பலப்படுத்தி வெற்றியுடன் நடத்துவார். கிறிஸ்துவே உங்கள் பலன். நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், விசுவாசத்தை நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. பலப்படுங்க. ஆமாண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு பலன். ஆண்டவரே, நான் கைவிடப்படக்கூடாது அப்பா. எல்லாவற்றையும் நான் பலனா இருக்கணும். எல்லாவற்றையும் A to Z நான் பலனா இருக்கணும் ஆண்டவரே. ஏதோ ஒரு இடத்துல நான் பலவீனம் ஆகக்கூடாது. அந்த பலவின் நிமித்தம் நான் கைவிடப்படக்கூடாது. நீ என்ன பலப்படுத்தும் ஆண்டவரே. ನನ್ನ ಬಲಪಡಿಸು ದೇವರೇ. ಎಲ್ಲ ರೀತಿ ನನ್ನ ಬಲಪಡಿಸು. ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಿಂದ ನಾನು ಕೈಬಿಟ್ಟು ನೆಲ ಮೇಲೆ ನಾನು ಹೋಗಬಾರದು ದೇವರೇ. ನನ್ನ ಬಲಪಡಿಸಪ್ಪ. ಗಿವ್ ಮಿ ಸ್ಟ್ರೆಂತ್ ಲಾರ್ಡ್. ஸ்ட்ரென்த்ல நிரப்புங்க ஆண்டவர், பலப்படுத்துங்க ஆண்டவரே. அவர் ஸ்ட்ரென்த் does not come from our own habit. When we trust in Christ, He gives us the strength to face every challenge, overcome every obstacle, and continue to moving forward in faith. Christ, your strength. You can overcome. You can stand strong. You can be blessed. Don't give up. Christ is with you. Hallelujah. ನಮ್ಮ ಸ್ವಂತ ಶಕ್ತಿಯಿಂದ ಇಲ್ಲ, ಕೃಷ್ಣನ ಶಕ್ತಿಯಿಂದ, ಕ್ರೈಸ್ತನ ಶಕ್ತಿಯಿಂದ ನಾವು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. ಜೀವನದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ಸವಾಲುಗಳು ಬಂದರೂ ಕ್ರೈಸ್ತನು ನಂಬಿದಾಗ ಆತ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿ ಜಯದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾನೆ. ಕ್ರಿಸ್ತನೇ ನಮ್ಮ ಶಕ್ತಿ. ನೀವು ನಿರಾಶರಾಗಬೇಡಿ, ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಸ್ಥಿರ ಆಗಿರಿ. ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿ ஆசீர்வதிஸ்தாரே. ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம பலவீனர் அல்ல, எங்களை பலப்படுத்துகிற தேவன். பாருங்க, சங்கீதம் 73:26 வாசிக்கும் போது, என் மாம்சம் என் ஹிருதயம் மண்டு போகிறது, தேவனே என்றென்றைக்கும் என் ஹிருதயத்தின் கண்மலை நீ பங்குமாயிருக்கிறேன். பார்த்தீங்களா, என் மாம்சம் என் ஹிருதயம் மண்டு போகிறது. என் பலவீனம், நானும் சோர்ந்து போகிறேன் ஆண்டவரே, நான் சோர்ந்து போகிறேன், என் ஹிருதயத்தில் நொந்து போகிறேன், என்னால் முடியல. ஆனால் என் ஹிருதயத்துக்கு கண்மலை நீ தான் ஆண்டவரே. என் ஹிருதயத்துக்கு நீங்கள் தான்ப்பா பலன். இந்த ஹிருதயம் மைண்டு பலனாக இருந்தாக்கன்னு வச்சுக்கோ, ஸ்ட்ராங்காக கரெக்டாக இருந்தாக்கா எல்லாமே கரெக்டாக இருக்குங்க.
ஹல்லேலூயா. அப்போ ஹிருதயத்தின் கண்மலை பங்குமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர், நீங்கள் என்னை பலப்படுத்துக்கிறீங்க. என்னை பலப்படுத்த என் ஹிருதயம், என்னுடைய சிந்தனை எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்பா. என்னை பலப்படுத்த நடத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க அப்பா. இது நம்ம பலனாக வைத்துக்கொள்ளணும். இப்போ நம்ம ஹிருதயமோ இந்த சிந்தனை தான் நம்ம மொண்டு போகிறதுக்கு காரணம். இந்த ஹிருதயம் கரெக்டாக இருந்தாக்கா என் மாம்சம் ஹிருதயம் மொண்டு போகாது. கண்மொழியாக நீங்கள் தான் ஆண்டவர் என்னை பலப்படுத்த மாட்டார். அவர் பலப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் என்னை பலப்படுத்து, நான் ಸಿದ್ಧವಾಗಿದೆ, ನೀ ಸಿದ್ಧವಾಗಿದೆಯಾ, ನೀ ಸಿದ್ಧವಾಗಿರು, ನೀನು ಮೈಂಡು ನೀನು ಹೃದಯ ಎಲ್ಲ ಕರೆಕ್ಟಾಗಿ ಇಟ್ಕೋ, ನಾನು ನಿನಗೆ ಬಲಪಡಿಸ್ತಿದ್ದ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಬಿ ಸ್ಟ್ರಾಂಗ್, ಬಿ ಪ್ರಿಪೇರ್, ஐ வில் கிவ் யூ ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பலப்படுத்தணும். ராப்சருக்கு தேவன் பலன் இல்லைன்னா கைவிடப்படுவோம். பலன் வேணும். பலன் இருந்தால் தான் பறக்க முடியும். பலன் எல்லாம் பறக்க முடியாது. குண்டா இருக்க பறக்க முடியாது. மெலிசா இருந்தாங்க ஈஸியாக பறந்துடுவாங்க. இதெல்லாம் மனுஷனோட யோசனை. குண்டா இருந்தால் சரி, நீ ஒல்லியாக இருந்தாலும் சரி, பறக்கிறதுக்கு பலன் வேணும். ஹல்லேலூயா. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புது பலன் அடைந்து கழுகு போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். புது பலன் எங்களுக்குள் வந்தாக்கா நம்ம சோர்ந்து போக மாட்டோம். தொடர்ந்து ஓடுவோம், தொடர்ந்து ஓடுவோம். ஆண்டவருக்காக ஓடுவோம். காத்திருக்கணும். ஆண்டவரே என்னை புதுப்பியும், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் அப்பா. ஆண்டவர் வருகைக்கு செட்டுகள் அடி தெலும்புனாக்கா நமக்கு பலனாக இருக்கணும். ஆண்டவர் வருகை முன்பாக யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை சார்ந்திருக்கிறாங்க, யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ, கழுகு போல செட்டுகள் அடித்து எழும்புவார்கள். எல்லாரும் ராப்சர். ஹல்லேலூயா. மறுரூபமாகுவாங்க. அதுக்கு பலன் வேணும். இந்த ஃபோனுக்கு பாருங்க, இந்த ஃபோன் சனியை மாதிரி பிடிச்சின்னு இருக்கும். அதை தூக்கி எறிஞ்சுன்னு வச்சுங்கோ, நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் தெரியுங்களா? என்ன நான் சொல்கிறேன் பாருங்க, நல்லா சொல்கிறேன் பாருங்க. எல்லாம் விட்டுறோம். ஃபோன் எதுக்கு தெரியுங்களா? ஃபோன் எடுத்துக்கிறோம், பரலோகத்துக்கு கூட ஃபோன் எடுத்துக்கிறோம். ஏன்னா போயிட்டு திரும்ப வர்றவங்க மாதிரி கணக்கு. அங்கே போனால் எல்லாம் அதிசயங்களாக ஃபோட்டோ எடுத்துன்னு இருந்துடலாம். அங்கே போய் எல்லாமே எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சிங்காசனம் அவர் உக்காந்துருக்கிறாரு, பிதாவானவர், எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு நம்ம எண்ணம். இந்த இந்த கெட்ட எண்ணத்தினால கைவிடப்படுறோம். வேறு ஒன்றும் எண்ணம் கிடையாது. ஏன்னா இந்த வானத்துக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபோன் ஒர்க் ஆகாது. சேட்டலைட் எல்லாம் வானத்துக்கு கீழே தான். நீங்கள் மேலெல்லாம் ஃபோன் எல்லாம் எடுத்துன்னு போனாக்கா ஒர்க் ஆகாது. ஒரு அளவுக்கு தான். ஏன் இப்போ கூட ராக்கெட் அனுப்பிச்சு பார்க்குறாங்க, ஓகே, நெட்ஒர்க் எல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே போனாக்கா ஃபோனே ஒர்க் ஆகாது. ஒரு லிமிட்டு தான். அது கூட ஒரு லிமிட்டு தான். அப்போது உன்னுடைய எண்ணங்கள் சார்ஜ் எங்கே போடுவே? நீ தான் பறந்து போறியே, ஃபோன் சார்ஜ் எங்கே போடுவே? அங்கே பறந்து சுவிட்ச் பாக்ஸ் அங்கே இருக்குமா உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கு? இல்லை இங்கே பவர் பேங்க் எடுத்துன்னு போயிடுவியா? நடக்காது. இந்த ஃபோனு எண்ணம் எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்துக்கணும். இந்த எண்ணத்தினால கைவிடப்படுறோம். வானா இந்த ஃபோட்டோ அது என்ன கிடையாது, வேறு எதுவும் கிடையாது. ஃபோனில் இன்னும் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இந்த சும்மா ஒரு சின்ன விஷயத்துக்காக கைவிடப்படுறோம். புரியுதுங்களா? நீங்கள் பாவி, ஃபோனை பார்த்து நீங்கள் பாவி கெட்டு போய் அப்படி இல்லை. நான் சொல்கிறது என்னன்னாக்கா, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வானா. ஹல்லேலூயா. எல்லாம் விட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம திரும்பி இங்கே வரமாட்டோம். அவர் சமூகத்தில் இருப்போம். ஏன்னா இது அழிய போகுது இந்த உலகம் சொல்லி அந்த எண்ணத்தோடு இருக்கணும். ஆண்டவரே, உங்க வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. செட்டுகள் அடித்து எலும்பு போல் இருக்கணும். எலும்பி ஆண்டு சமூகத்தை போய் சேரணும். அங்கே ஃபோனெல்லாம் வானா. நீ ஃபோன் எடுத்துக்கனாக்கா கைவிட. இப்போ பாருங்கள், இப்போ ஏர்போர்ட் போனாக்கா என்ன பண்ணுறாங்க? நான் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் கோவா மட்டும் தான் போயிருக்கேன், அவ்வளோதான். ஒரே ஒரு வாட்டி தான் பாஸ்போர்ட் வச்சுருக்கேன், அது எம்டியாக தான் இருக்குது. ஆனால் போனாக்கா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் செக்கிங்கு, எல்லாம் செக் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எது அல்லோடு எது அல்லோடு இல்லை அதெல்லாம் அங்கே செஞ்சுருவாங்க.
ஆனால் ராப்சருக்கு செக்கிங்கெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தாக்க ரொம்ப நல்லா இருக்கும். தூதர்கள் வந்து செக் பண்ணிடலாம், என்ன வச்சுருக்கேன் தூக்கி போட்டு நீ பறக்கலாம் அப்படின்னாக்கா அது ஒரு ஓகே. அது கூட கிடையாது. ராப்சருக்கெல்லாம் நீ எல்லாம் ரெடியாக இருந்தியா பறந்துன்னு போயினே இருப்பேன். இல்லையா இங்கே தான் ஆல்ட்டு. செக்கிங்கெல்லாம் கிடையாது. ஆனால் நீ ஃப்ளைட்டில் பறக்கிறதுக்கு செக்கிங் இருக்குது. இதுதான் எட்டுன்னு போனோம், இவ்வளோ கேஜி திங்ஸ் தான் எட்டுன்னு போனோம், லிமிட்டு எல்லாமே. ஆனால் பரலவதுக்கு செக்கிங் கிடையாது. நீ கரெக்டாக இருந்தால் பறந்து போவ, இல்லைன்னா கைவிடப்படுவ. எனக்கு என்ன ஆசைனாக்கா யார் கைவிடப்படக்கூடாது. அல்லூயா. அது ஒரு வேதனையாக இருக்குது. எதுக்கு? இது ஒரு காரியத்துக்காக நம்ம ஜனங்க. ஏன்னா ஆண்டவர் மெசேஜ் கொடுத்துக்கிறாருனாக்கா, இந்த விஷன் கொடுத்துக்கிறாருனாக்கா நம்ம நேசிக்கிறார். நீ சேட்டைகளை அடித்து எலும்பணும், இந்த பெலனுக்குள் வா நீ சொல்லிட்டு நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அதனால ஆண்டவர் சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் எவ்வளோ அன்பாக இருக்கிறார் பாருப்பா, இந்த மாதிரி ஒரு செய்தி நம்ம கொடுத்துக்கிறாரப்பா, இந்த மாதிரி ஒரு தரிசனம் கொடுத்துக்கிறாரப்பா, ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அல்லூயா. ஏன்னா உங்களை மேலே எங்களை மேலே அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிறார். ஏன் நேசிக்கிறார் சொல்லுங்க? நேற்று நல்லா ஒரு ப்ரேயர் பண்ணோம். நம்ம எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க, எத்தனை பேர் மறந்துட்டீங்க தெரில. நேற்று குரூப்பில் நம்ம ஜெபம் பண்ணோம். என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, நாளைக்கு சண்டே, உலகம் முழுவதும் ஆயத்தமாகறாங்க சபைக்கு. ஆண்டவரே, நம்மளோட பிரசன்னம், நம்மளோட வார்த்தை, நம்மளோட மகிமை நிரப்பம் ஆண்டவரே சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். எல்லா சபைக்காக ஜெபம் பண்ணோம். உலகத்து முழுவதும் ப்ளஸ் இந்தியாவில் இருக்கிற எல்லா சபைக்காக ஜெபம் பண்ணோம். அந்த ஜபத்துக்கு தான் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுத்துக்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறாரு. அதனால தான் விசேஷமாக ஆண்டவர் நமக்கு தரிசனம் கொடுத்துக்கிறார். எத்தனை பேர் இந்த ஃபேஸ்புக் பார்க்குறாங்களோ ஓகே, அதை டக்குன்னு மூவ் பண்ணிவிடுவாங்க. தெரியும், டக்குன்னு மூவ் பண்ணிவிடுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்ட்டு பொறுமையாக கேட்குறவங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லைன்னு இல்லை. ஓகே, அப்போது ஆண்டவர் இந்த செய்தி வச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். எஸ், சில நேரத்தில் ஃபோன் இல்லாமல் கூட நம்மளால் இருக்க முயற்சி பண்ணோம். ஃபோனே கெதி, நீ ஃபோனே பக்கத்தில் வச்சக்கூடாது. ஃபோன் இல்லாமல் நான் இல்லை, நீ இல்லை, நான் இல்லை, நீ தான் எனக்குன்னுட்டு ஃபோனே வச்சக்கூடாது. தூங்கும் போது ஃபோனு, எந்திரிச்சா ஃபோனு, முழிச்ச உடனே ஃபோனு கூடாது. ஒரு லிமிட்டு தான். நல்லதுக்கு யூஸ் பண்ணு. தேவையில்லாத வீணான காரியத்துக்கெல்லாம் ஃபோனில் மூழ்கி கிடக்காது. ஃபோனு உன்னை மூழ்கிடும், உன்னை பிடிச்சி அழிவு கொண்டு போயிடும். ஜாக்கிரதை. அல்லேலூயா. இந்த ஃபோன்னால நம்ம இதாகக்கூடாது. ஃபோனுக்கு வந்து என்ன பண்ண, இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன் இல்லாமல் வாழ முடியுமா? ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? ஒதுக்கி வைங்க. உங்கள் டைம் எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஃபோனை வச்சுக்காதீங்க. வேலைன்னா கூட அந்த டைமிங்ஸ் தான் வேலை வச்சுக்கோங்க. சொல்லிவிடுங்க உங்கள் பாஸுக்கெல்லாம், நான் ஆஃபீஸ் வந்தேன், நான் ஆஃபீஸில் மட்டும்தான் ஃபோன் எடுப்பேன். நான் இந்த நேரத்தில் வீட்டிலலாம் ஃபோன் எடுக்க முடியாது. 8 ஹவர்ஸ் டியூட்டினா அந்த 8 ஹவர்ஸ்லாம் ஃபோன் யூஸ் பண்ண, அவ்வளோதான். ஃபோன் நீயே வச்சுக்கொண்டு கொடுத்துட்டு வந்துடுங்க. அல்லேலூயா. சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஓர கட்டினாக்கா நீ கொஞ்சம் நிம்மதியாக வாழ்வீங்க. அல்லேலூயா. அதுவும் டென்ஷன், வீட்லேயும் டென்ஷனு, ஆஃபீஸ்லேயும் டென்ஷனு, திரும்ப ஃபோன் பண்ணி டென்ஷனு. ஒரு மனுஷன் எவ்வளோ தான் வேலை செய்ய முடியும்? கோவம், ரோஷம் எதுவும் வருது இல்லைங்களா? அல்லேலூயா. ஒரு டைம் லிமிட் வைங்க, இப்போயே கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த ஃபோனெல்லாம் அடக்குன்னு வச்சுங்க, எல்லாமே அடங்கிடும். ஃபோனு நமக்கு எதுக்கு? அதுக்கு மட்டும் தான் வேணும். அல்லேலூயா. ஃபோனை தூக்கி போட்டு நம்ம ஆண்ட சமூகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறது கேட்கணும். போதும் ஆண்டவரே, ஃபோனு நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க. சும்மா தேவையில்லாதுக்கு அது நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாது. அதை பற்றி பேச நம்ம நேரம் கூட வீணாவது போது பாருங்க, இயேசுவின் நாமத்தில். ஓகே, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். இங்கே பவுல் சொல்கிறாரு, அவர் சரீரத்தில் ஒரு பலவீனம். பவுல் சொல்கிறாரு, என்னை விட்டு நீங்கும்படி கர்த்தரிடத்தில் 3 நேரம் வேண்டிக் கொண்டேன். 3 தடவை ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறார். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக இருக்கோ. ஆண்டவர் சொல்கிறாரு, என் பலன் உன் பூர்ணமாக இருக்கோன்னுட்டு. அப்போ 10ஆவது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அந்தபடியே நான் பலவீனமாக இருக்கும் போதே பலன் உள்ளனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களும் நிந்தைகளையும் நெருக்கங்களையும் துன்பங்களையும் இடுக்கங்களையும் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. ஃபோனை ஓவர கட்டுறதுனால எனக்கு வர நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கங்கள் நான் பிரியப்படுகிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. ஃபோன் இல்லாமல் வாழ்கிறதுக்கு
ஃபோனு நிமித்தமாக ஃபோனு ஓர கட்டும் போது என்ன ஆகுது? அதெல்லாம் எது வந்தாலும் சரி, என் ஆண்டவர் எங்கள் பலன் தருவார் சொல்லி ஆண்டவர் பலத்தை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஹல்லேலூயா. நீ 3 தடவை ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த ஃபோனு என்னை விட்டு நீங்கும்படி அப்பா வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே என்னட்டு. ஹல்லேலூயா. ஃபோனு விட்டால் கூட ஃபோன் என்னை விட மாட்டேங்குது. என்னை தேடி தேடி வந்து வந்து என்னை பிடிச்சிக்குது. நான் தூரம் வச்சாலும் ஏதோ ஒரு ஃபோன் கால் மூலிமா வருது. நான் அப்படியே அட்டன் பண்ணுறேன். அது பிறகு ரீல்ஸ்குள்ளே போயிடுறேன். அது பிறகு நேரம் போகிறதே தெரியுதில்ல. திரும்ப ஃபோனை வைக்கிறேன். திரும்ப ஒரு ஃபோன் கால் வருது, திரும்ப வருது. இதெல்லாம் என்ன பண்ணணும்? ஆண்டு சம்பந்தம் 3 தடவை வேண்டிக்கோங்க. என்னை விட்டு நீங்கும்படியாக உங்களிடத்து வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாண்ட பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. டேட்டா இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. டேட்டா இந்த தான் யூஸ் பண்ண முடியும். அப்படியெல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு ஃபோனில். ஓகே, தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்ம நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால அவர் நேசிக்கிறதுனால நாம் ஜெயம் கொள்ள முடியும். உங்களால் எங்களாலே ஜெயம் கொள்ள முடியும். ரோமர் 8:37 வாசிக்கும் போது, இவை எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றிலும் ஜெயக்கொள்வராக இருக்கிறோம். முற்றிலும் ஜெயக்கொள்வராக இருக்கிறோம். நம் தேவன் நம்ம நேசிக்கிறதுனாலே, ஏன் தேவன் சொல்லுகிறபடி நம்ம கேட்கும் போது நாம் ஜெயம் கொள்ள முடியும். இந்த போனில் ஜெயம் கொள்ள முடியும். இந்த உலக இச்சையில் ஜெயம் கொள்ள முடியும். பிசாசின் கிரியைகளும் ஜெயம் கொள்ள முடியும். மரணத்தின் கிரியைகளும் ஜெயம் கொள்ள முடியும். இன்னொன்று சொல்றேன் பாருங்க. இன்னொரு தரிசனம் கொடுத்தார் ஆண்டவரே. அது இன்னும் வல்லமையா இருந்தது. இந்த போன்ல பார்க்கும்போது சில தேவையில்லாத வருது பார்த்தீங்களா? அது என்ன செய்யணும்னாக்கா, நம்ம பாவத்துக்குள்ளாக்கி நம்மளை மறிக்க முடியாத செய்கிறோம். மரணத்தின் கிரியை. மரணத்தின் கிரியைனாக்கா சரீரத்தில் மரணத்தின் கிரியையில் நம்ம ஸ்பிரிச்சுவல்ல வந்து டெத் ஆகணும். நீ ஸ்பிரிச்சுவல்ல வந்து நீ விசுவாசம் இருக்கக்கூடாது. இந்த பாவத்தின் நிமித்தமாக நீ விசுவாசம் எழுந்துடும் சொல்லி போன் மூலியமாக தீய சக்தி கிரியைகள், அது ஒரு இச்சையின் கிரியைகள் என்ன செய்கிறது? நம்ம இழுக்க முடியாக பார்க்குது. ஹல்லேலூயா. அது மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருகிறார். நாம் என்ன செய்யணும்னாக்கா, சில நேரத்தில் ஐயோ இன்னும் இவங்களாம் பாவத்தை செய்கிறாங்களே வெறுக்கிறது பதில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அவங்கள மன்னிங்க ஆண்டவரே. அப்பா அவங்கள மன்னிங்க அப்பா. பாவத்தில் இருக்கிறாங்க மன்னிங்க ஆண்டவரே. அப்பா இந்த இனிமேல் நான் துக்கத்தோடு இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த துக்கம் என்னை மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே சொல்லி இப்படி ஜெபிக்கும் போது என்ன பண்ணணும்? ஜெயம் கொடுப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுப்பார் ஆண்டவர். ஏன்னா பிசாசம் என்ன தெரியுங்களா? நீ ஒரு செகண்ட் பார்த்தாலே போதும். அந்த ஒரு செகண்டை வைத்து உன் ஃபெய்த்தை, உன்னுடைய விசுவாசம் கெடுக்கிறதுக்கு பிசாசினால முடியும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு செகண்ட்ல. அதான் ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இப்படி ஜெபிக்கும் போது ஏசப்பா என்ன செய்வார்? நமக்கு பலன் தருவார். எப்படி பலன் தருவார்னாக்கா, நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஓனா வந்து இந்த செடிங்களெல்லாம் ஓனம் பார்த்தீங்களா, பள்ளி மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணியிருக்கேன்? நான் கையில் பிடிச்சிருக்கேன். பிடிச்சி அப்படியே நிறக்குறேன். அப்படியே நிறக்கும் போது அது என்ன ஆகுதுனாக்கா, அதனால ஒன்றும் பண்ண முடியல. அது தொண்டலை எனக்கு நல்லா தெரிஞ்சு ஃபீல் ஆகுது. அது தொண்டெல்லாம் பிடிச்சிருக்கு. நல்லா அம்மிக்கும் நான் நசுக்கப்படும் போது அது பிறகு அது தேலாக மாறுது. அப்படியே தேலாக மாறுது. அந்த தேல்னாக்கா என்னன்னாக்கா மரத்தின் கிரியை. அப்போ இந்த கை அந்த தேல் கை மேலே உக்காந்துருக்கு. அப்படியே வாலில் அடித்து நொறுக்கணும்னு சொல்லி ஒரு வல்லம் எனக்குள் வருது. ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா, ஒரு பாவத்தின் கிரியை நம்மளை மரணத்துக்கு கொண்டு போகுது. நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து மருந்து கொண்டு போகாது. அதோட கிரியை, அந்த கிரியை அடித்து நொறுக்கிறோம். எப்படி நொறுக்கிறோம்? ஆண்டவரே அந்த துக்கம் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, உலகம் பாவம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே அவங்களெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களோடு கொடுக்குறீங்க ஆண்டவரே. இப்படி ஜாபம் பண்ணி ஜெயிச்சுன்னு போயிட்டே இருங்க. ஹல்லேலூயா. உங்களை அணுகாது. ஹல்லேலூயா. தேவன் நம்ம நேசிக்கிறதுனால, இப்படிப்பட்ட அன்பு இருக்கிறதுனாலே ஆண்டவர் என்ன செய்றாரு? நமக்கு சப்போர்ட் பண்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ மறிக்க கூடாது. இந்த கிரியைகளால் நீ மறிக்க கூடாதுனாக்கா, பாவத்தின் நிமித்தம் நீ மறிக்க கூடாது. நீ உயிர்த்தெழுந்தவனா இருக்கணும்.
உயிர்த்தெழுந்த தேவன், ஜீவனுள்ள தேவனுக்கு நீ ஜீவனுள்ள இந்த தேவனை ஆராதிக்கணும். நீ மரித்தவனாக ஆராதிக்க கூடாது. நீ மரித்த கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. நீ மரித்தவனாக நீ வாழக்கூடாது. நீ ஜீவனாக வாழணும். நீ ஜீவன கிறிஸ்தவனா இருக்கணும். நீ தேவனுக்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு நீ ஆராதனை செய்யணும் தான் தேவன் நம்மளை விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம மேல் அன்பு நேசிக்கிறதுனாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்ம நேசிக்கிறதுனால. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அதனால நம்ம யார் கூட இருக்கிறோம்? யார் கூட இருக்கிறோம்? ஏசாப்பா கூட இருக்கணும். ஹல்லேலூயா. நேத்து யார் கூட இருந்த அப்படின்னு கேட்டாக்க என்ன சொல்லுவீங்க? ஆமா, யார் கூட இருந்தேன்? ஏசாப்பா கூட இருந்தேன். ஹல்லேலூயா. 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 இதே தாவீதை கேட்டாக்கா, நீ யார் கூட பாய்ந்த? அவர் சொல்வார், பச்சைபால் கூட இருந்தேன். சிம்சன் கேட்ட, நீ யார் கூட இருந்த? எல்லாம் நீங்களே சொல்றீங்க. ஹல்லேலூயா. அவர் கூட இருந்த. அன்பின் சீசன் பார்த்து சொன்னாக்கா, நீ யார் கூட பார்க்கிற? என் ஏசாப்பா, ஏசாப்பா மேல சாஞ்சிட்டு இருக்கிற. அன்பின் சீசன் யோவான், அவர் மார்பில் சாஞ்சிட்டு இருக்கிறார். அதனாலதான் பேதுரு பார்த்து சொல்றாரு யோவான் கிட்ட, யார் காட்டி கொடுக்கிறது அவன்கிட்ட கேட்டு சொல்லு. ஏன் இவருக்கு தெரியாதா? ஏன் நீயே கேளு. இல்லை, நீ தான் அவர் மார்பில் சாஞ்சி நிற்க, உனக்கு சொல்லுவார், கேட்டு சொல்லு. ஹல்லேலூயா. அன்பின் சீசன் ஆண்டவர் மார்பில் சார்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஆண்டவர், நீங்க தான் ஆண்டவர். அப்படி இருக்கும்போது ஆண்டவரோடு கூட இருக்கணும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும். அப்போ ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு புதுசாக நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் இந்த மெசேஜை. ஆண்டவரே, இதெல்லாம் நிறைய தெரிஞ்ச மெசேஜாக இருக்கே, எனக்கு நான் எப்படிப்பா? ஏசப்பா, என் பாவத்தை மன்னியும், என்னை பலப்படுத்தும் சொல்லுங்க. புதிதாக இருக்கிற உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவா. ஹல்லேலூயா. இருக்கிறவர்கள் இன்னும் பலப்படுங்க. இன்னும் நான் பலனா இருக்கணும். பின்மாற்றத்தில் போயிருந்தீங்களா, தேவன் சமூகத்தில் வந்து கேளுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. யார் பின்மாற்றத்தில் போனாங்க? சிம்சோன். சிம்சோன் விட்டு போனாரு, கர்த்தரை விட்டு தூரம் போனார். கண்ணெல்லாம் பிடிங்கிட்டாங்க, கட்டி போட்டாங்க சிம்சோனை. தேவ பலனெல்லாம் எழுந்துட்டு பிரயாசப்படுறாங்க. சிம்சோன் 2 பில்லரில் கட்டி போட்டுக்கிறாங்க. அப்போ சிம்சன் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்றாரு, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டாப்பா, ஆண்டவரே எனக்கு பலன் தாருங்க, ஒரு வருஷம் எனக்கு ஒரு தடவை எனக்கு பலன் தாங்க சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்றாரு. நியாயாதிபதிகள் 16:28, ஜட்ஜஸ் 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்ணுகளுக்காக ஒரு தடவையாய் பெலிஸ்தர்கள் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு வருஷம் மாத்திரம் என்னை நினைத்தரலோ, தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி, ஆண்டவரே என்னை நினைத்தரலும் ஆண்டவரே. பார்த்தீங்களா, ஆண்டவர் நினைக்கிற தேவனா இருக்கிறார். உங்களை எங்களையோ அவர் கைவிடல, நேசிக்கிறவரா இருக்கிறார். நீ யாரதான் சரி, ஆண்டவரே என்னை நினைத்தரலும் சொல்லும்போது ஆண்டவர் அவனை நினைத்து பலப்படுத்துறாரு. அவனை பலப்படுத்துறாரு ஆண்டவர். 29ஆம் வசனம், சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிறதை 2 தூண்களால் ஒன்றே தன் வலது கையினாலும் மற்றொன்று தனது இடது கையினாலும் பிடித்து கொண்டு, 2 தூணு பிடிச்சிருக்கான். 30ஆம் வசனம், என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடங்கி கடாத விடுவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்கள் பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அவன் உயிரோடு இருக்கும் பலசாலி சிம்சோன். அவன் உயிரோடு இருக்கும் போது 1000 பேர் அடிச்சு நொறுக்குவார். இவரு அடிச்சு நொறுக்குவார் அப்படியே. ஆனா சாகும் போது
அந்த பிரபுக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, கேலி பிரயாசம். ஒரே அந்த சிம்சனை கட்டி போட்டு அவன் கண்ணை பிடுங்கிட்டு என்ன ஆங்காரத்தில் மெரிஞ்சிட்டு இருந்தான். எத்தனை பேரை சாவடிச்சான், நம்மளெல்லாம் எவ்வளோ சித்திரவதை பண்ணான்னு சொல்லி தந்திரமா அவனை கொண்டு வந்து அவனை பாவத்தில் விட முடியாது செய்து அவனை கட்டி போட்டுருக்குறாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை நினைத்தரலாமாப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த பலத்தை நான் இழந்துட்டேன், மறுபடியும் என்னை நினைத்தரலாம்னு சொல்லும்போது அப்போ ஆண்டு மறுபடியும் பலப்படுத்துகிறார். அதே போல தான் ஆண்டு நம்மளை பலப்படுத்துகிற தேவன். அதனால பின்மாற்றத்தில் இருந்தீங்களா, சீக்கிரம் ஆண்டு கூட சேர்ந்துருங்க. ஆண்டவரே என்ன மன்னியுமாப்பா, நான் ஃபோன்னால பின்மாற்றத்தை போயிட்டேன், உலக காரியத்தினால பின்மாற்றத்தை போயிட்டேன், மற்ற ஏதோ ஒரு காரியத்தில் பின்மாற்றத்தை போயிட்டேன். நான் ஆண்டவரே அவங்க என்னை நினைத்தருளும் ஆண்டவரே சொல்லுங்க. கண்டிப்பாக ஆண்டு உங்களை நினைத்து உங்களை பலப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி தான் ஆண்டு நம்மளை பலப்படுத்துவார். இந்த பலன் ஆண்டு எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு பலனாக இருக்கும். எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவினால் உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படுவோம். ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்த விசுவாசத்தை வல்லனானான். பவுல் விசுவாச வல்லனானான். 2 தீமோத்தேயு 2:1 அதெல்லாம் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுக்குள் கிருபையில் பலப்படு, கிருபையில் பலப்படு. பின்மாற்றத்தில் போனால் கூட ஆண்டவர் கிருபையினால உன்னை பலப்படுத்துவார். இல்லை ஆண்டவரை என்னை மன்னியமாப்பா, ஆண்டவரோடு இரு, ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். எபேசியர் 6:10 கடைசியாக என் சகோதரே கத்தராலும் அவருடைய சத்துவத்தினாலும் வல்லமையை பலப்படுங்க. சரீரத்தில் பலப்படுங்க, வெறும் ஆவிக்குரிய விஷயத்தை மட்டும் பலப்படாதீங்க, சரீரத்தில் பலப்படுங்க, நல்லா பலப்படுங்க சொல்லி வேதவசனம் நம்மளை பலப்படுத்துகிறது. பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளோ பலப்படுத்துகிறாரு, எவ்வளோ தரிசனம் கொடுத்துக்கிறாரு, எவ்வளோ வெளிப்பாடு கொடுத்துக்கிறாரு. எதுக்காக? உங்களை நேசிக்கிறதுக்காக. அல்லேலூயா. நம்மளை பலப்படுத்திருக்கிறாரு ஆண்டவர், நம்மளை பலப்படுத்துகிறாரு, உங்களை பலப்படுத்திருக்கிறாரு. அப்போ புதுசா நீங்க யாரா இருந்தாக்கா, இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்னை பலப்படுத்தும் சொல்லுங்க. ஆண்டவர் உடனே இறங்குற தேவனா இருக்கிறா. ஆண்டவரோடு கூட இருக்கிறீங்களா, இன்னும் என்ன பலப்படுத்தும் ஆண்டவரை, இன்னும் பலப்படுத்துவா. பின்மாற்றத்தில் இருக்கிறீங்களா, ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை மன்னிமாப்பா, மன்னிக்க வல்லவராக இருக்கிறா. ஜெபிக்கலாங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. தேவன் நல்லவர். Christ gives me strength. அல்லேலூயா. கிறிஸ்தனே நல்ல சக்தி. ஓகே. பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவர் இந்த வேளாப்பா இந்த வார்த்தை தந்துகாமுக்கு சோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய வெளிப்பாடு உங்களுடைய தரிசனங்கள் தந்துகாமுக்கு சோத்திரம். ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பலனாக இருக்க உதவி செய்யுங்க, புது பலன் நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய வருகைக்கு சேற்றுகள் அட்டித்து எழும்பும்படியாக, ஏன் தேவன் பிரகாசமா இருக்கும்படியாக, ஏன் தேவன் வெளிச்சத்தை நடத்தும் ஆண்டவரே. எந்த ஒரு தீங்கு அணுகக்கூடாது அப்பா, காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவனுடைய வார்த்தை தந்துகாமுக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, என் ஜனங்களை நீங்க மன்னித்து என் ஜனங்களை ஆசீர்வதித்து நீ நடத்த போறீங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துவதாக. எல்லா சத்துரு கிரியைகள் எல்லா பலவீன கட்டுகிறேன் நாமத்தினால இவர் மேற்கொள்ளாதபடிக்கு என் தேவன் அப்பா பாதுகாப்பீராக. அப்பா, என் தேவன் அப்பா, ஜனங்கள் உள்ளத்தை நீங்க அறிந்து கொண்டு இருக்கீங்க. யாரெல்லாம் இயேசுவே என்னை பலப்படுத்தும் என்று கெஞ்சுகிறார்களோ அவன் நிரப்பமாப்பா. மேற்கொள்ளாதபடிக்கு யாரெல்லாம் மேற்கொள்ள முடியாத செய்கிற சத்துரு கிரியைகள் கட்டப்படுவா இயேசுவின் நாமத்தினால, கட்டப்படுவா இயேசுவின் நாமத்தில. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பாதுகாப்பீராக. கரத்தை ஒப்புகிறேன். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் ஒன்று மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தமாயும் சதாகாலம் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you, God bless you, God bless you, God bless you.